நாள் 3 உண்மையில் நிலைத்திரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. யாரும் சவுண்ட் அடுத்த பாட்டு பழகிட்டு அடுத்து இதே பாட்டு ரிட்டன் போலாம். பசங்க சைடு சவுண்ட் வரும். பண்ணிட்டு ஒன்ஸ் மோர் பண்ணலாம். கட்டாதீங்க தயவு செய்து யாரும். பசங்க சைடு தான் ரொம்ப சவுண்ட் வருது. டீச்சர் சவுண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அடுத்த பாட்டு பண்ணுவோம்.
உட்காருங்க. ஒன்ஸ் மோர் அடுத்த வாட்டி பண்ணலாம். உட்காருங்க. சரி, இப்போ நம்ம டான்ஸ் ஆடணும்ல. இப்போ யார் வர போகிறோமா? ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஆட போறாங்க. சரியா? பிரைமரி டீச்சர்ஸ்லாம் வாங்க. சவுண்ட் போடாதீங்க. பசங்க சவுண்ட் போட்டா முன்னாடி வந்து ஆடணும். பிரைமரி டீச்சர் வந்து பண்ணுவாங்க. சரியா? நமக்காக என்ன பாட்டு போடணும்? சரி, டீச்சர்ஸ் வந்து வேண்டும் வேண்டும் சாங் ஆடுவாங்க. நீங்களும் பாட்டு படிக்கணும். சரிங்களா? பாட்டு படிப்பீங்களா? எல்லாரும் பாட்டு பாடிடுங்க. நீங்க தள்ளி ஸ்டூடெண்ட் எல்லாரும். சரி, இப்போ அடுத்து நம்ம யாருக்குமா கொடுக்குறோம்? யார் வராங்க? யாராவது வாரீங்களா டான்ஸ் ஆட? ஜூனியர் இல்ல, இன்டர் டீச்சர் வர போறாங்க. சரியா? இன்டர் டீச்சர் வாங்க. இன்டர் டீச்சர் கூட ஏதாவது ஸ்டூடெண்ட் இருக்கு, இன்னும் வாங்க. அவங்க கூட நாங்கள் ஆடுறோம். வாங்க. வாங்க, அவங்க கூட ஸ்டூடெண்ட்
டீச்சர்ஸ் வாங்க. இந்த ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் உண்டு? கேர்ள்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ். ஜபாதா கிளாஸ் பிள்ளைகள் யாரெல்லாம் வாங்க. பிள்ளைங்க வருவாங்க. இந்த ஜபாதா கிளாஸ் பிள்ளைங்களா வாங்க. சீனியர் பாய்ஸ் வரீங்களா? சீனியர் வரலாமா? சீனியர் பாய்ஸ் ஒரு பொன்னான வாய்ப்பு, வாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும். சீனியர் பாய்ஸ், சீனியர் டீச்சர் என்கரேஜ் பண்ணுங்க. அப்ப சரி, பாய்ஸ் வரலன்னா அதுக்கு பெனால்டி என்னன்னா சீனியர் டீச்சர்ஸ் வரணும். பெனால்டி ஓகேவா? சீனியர் டீச்சர்ஸ் வரீங்களா? கேர்ள்ஸ்க்கு பெருசா போப்போம். சரியா? கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் வராங்களா? எல்லாரும் வெல்கம் கிளாப் கொடுத்தாதான் வருவாங்களா? வாங்க. சீனியர் டீச்சர் இல்லையா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? சீனியர் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? வாங்க. பிபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. முதல் பாட்டு போட்டுலாம். சரி, ஓகே. வாய்ப்பு கிடையாது, அவ்வளவுதான், விட்டுருங்க. சரி, ரொம்ப வெக்கப்படுறாங்க பாய்ஸ். டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சீனியர் பிள்ளைங்க நிறைய இருக்காங்கல்ல, மத்தியானத்துக்கு மேல இருக்கு. சரி, ஓகே, விட்டுருங்க. சரி, எல்லாரும் இங்க கவனிங்க. அங்க டீச்சர்ஸ் பேரண்ட் கூட பேசாதீங்க. யாஷிகா, சரி, பின் டிராப் சைலன்ஸ் இருந்தாதான் அடுத்து பேசுவேன். இங்க டீச்சர்ஸ் கொஞ்சம் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. சரி, பின் டிராப் சைலன்ஸ் தான் தெரியுமா இருக்காது? ஒரு பின் விழுந்தாலும் சத்தம் கேட்கணும், அந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கணும். இருக்கலாமா? இங்க கவனிங்க. செல்ஃபி எல்லாம் உள்ள எடுக்க கூடாது, அது என்கரேஜிங் கிடையாது. ஸோ செல்போன்ஸே அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, இங்க கவனிங்க. சரி, இப்போ நம்ம ஊர்ல மழை பெய்யுதா? மழை பெய்யல. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? மழை பெய்யுற சத்தத்தை உள்ளே உருவாக்கலாம். உருவாக்கலாமா?
ஒருத்தியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மழை பெய்யுற சத்தத்தை என்ன பண்ண போறோம், உள்ளே ஃபீல் பண்ண போறோம். பண்ணலாமா? பண்ணலாமா? இங்க பாரு, இங்க பண்ணலாமா? சரிங்க கேர்ள்ஸ், ஆஹா பண்ணலாமா? மழை பெய்யுற ஃபீல் உள்ளே கொண்டு வரலாமா? இங்க ஓஹோ கொண்டு வரலாமா? பயங்கரமா இருக்கு. சரி, ஓகே, கவனிங்க, நான் செய்யறது பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க, சரியா? ஃபர்ஸ்ட் கை இந்த சைடு இப்படி வச்சுக்கோங்க. 1, நான் 1 சொல்லும் போது 1, அடுத்தது 2, மழை கொஞ்சம் ஃபாஸ்டா பெய்யுது, 3, அடுத்து 4, நல்ல பெரிய மழையா வரப்போது, 5, மழை பெய்யுதா? மழை பெய்யுதா? இல்லையா? அப்ப சரி, இன்னும் நல்லா ஃபாஸ்டா நல்லா அடி மழையா பெய்ய வைப்போமா? சரி, எல்லாரும் கை வச்சுக்கோங்க. 1, 1, 1, 2, 2, சத்தமா 2, no 2, 3, 3, 4, 5. அந்த மைக் வச்சிடலாமா? ஸ்டாண்டிங் மைக் வைக்க முடியாதோ? சரி, ஓகே ஓகே, மழை பெஞ்சு முடிஞ்சாச்சு, எல்லாம் ஈரெல்லாம் காஞ்சாச்சு, சரியா? பவுடர் போடணுமா? மேக்கப்லாம் கலைச்சிட்டோம். சரி, டைரக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, மதியம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா பவுடர் போடணும். ஆனா ஒரு சில டீச்சர் இப்பவுமே ஜெனிஷ்க்கு இப்பதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட டைம் போல. ஸ்நாக்ஸ் சாப்பிடலையே நீ, இப்போ சாப்பிடக்கூடாது, சரியா? இப்போ ஒரே ஒரு வாட்டி பவுடர் போட்டுருவோம், சரியா? பவுடர் போட்டுலாமா? போட்டுலாமா? கிங்குக்கு ஒரே பேச்சு தாங்க, சரியா? பவுடர் போட்டுலாமா? இங்க போடணுமா வேண்டாமா? சத்தமே இல்ல, காது கேட்காது சொன்னலாம். சரி, போட்டுலாமா? நீங்க தான் போடணும் இன்னைக்கு. பவுடர் எடுங்க. ஹா ஹா ஹா, லே லே லே, லூ லூ லூ, யா ஹalleluya. இங்க ஜூனியர்ல யாராவது ஒரு பையன் வந்து செஞ்சு காமிக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, எப்பவுமே ஷாரோன் தான். வா, டிஃபால்ட் வா. ஷாரோன் மாதிரி எல்லாரும் எழுப்பி நிக்கணும், அப்பதான் பிரகாசிப்பீங்க, சரியா? எழுப்பி நின்னாதான் பிரகாசிக்க முடியும், எலும்புலன்னா பிரகாசிக்கவே முடியாது, சரியா? ஷாரோன் செய்வா, எல்லாரும் பாருங்க, சரியா? ஹா ஹா ஹா, செய்யுங்க. ஹா ஹா ஹா, லே லே லே, லூ லூ லூ, ஆ ஹalleluya. அடுத்து இங்க ஜூனியர்ல இருந்து ஜூனியர் டீச்சர் ஒன்னும் பிள்ளைல கிளாஸ்ல பொண்ணுங்க, சரி வா வா வா, டீச்சர் சொன்னோம் கிளாஸ்ல என்னது என்கரேஜ் பண்ணுங்க, முன்னாடி வச்சு வாங்கன்னு சொல்லிட்டு பிரைவேட் பிள்ளைல கூப்பிடுறோம். சரி, தம்பி செய்யறா, தம்பி கூட எல்லாரும் செய்யணும், சரியா? செய்யலாமா? ஹா ஹா ஹா, லே லே லே, லூ லூ லூ, யா ஹalleluya. சரி, கிளாப் பண்ணிடலாம். சரி, ஓகே, இப்ப தொடர்கதை பார்க்கலாமா? வேணுமா வேண்டாமா? சரி, டைரக்டர்ஸ் வந்து பிரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷாரோன் அந்த பையனும் வரீங்களா? வாங்க, எல்லாரும் விபிஎஸ் கிளாப் கொடுத்துருங்க. தேங்க்யூ. எல்லாரும் விபிஎஸ் கிளாப். விபிஎஸ் கிளாப்னா கையால தூக்குங்க. எல்லாரும் வீட்ல வச்சிட்டீங்களா? நாளைக்கு போய் பேக்ல தூக்கிட்டு வந்துருங்க, சரியா? விபிஎஸ் கிளாப் கொடுக்கும் போது அட்லீஸ்ட் இந்த பிரிஸ்கா கொடுங்க, சரியா? சரி, ஓகே, கவனிங்க. லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? யாரை பத்தி தொடர்கதை பார்த்தோம்? ரேனியஸ் ஐயாவை பத்தி பார்த்தோம். ஐயோ காணோம்.
போச்சு, கீழே விழுந்துருச்சு. சரி, அவர் சாப்பிட போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அவர் ஜெர்மன்ல பிறந்து எதுக்கு அமெரிக்காவுக்கு போனார்? அவர் இந்தியாவுக்குலாம் வந்தாரு. சரியா, கவனி. அவருக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு, நேரம் ஆயிட்டுல, அங்க விசேஷ வீட்டுல சாப்பாடு போட்டாங்க போல, அதான் போயிட்டாங்க. சரியா, கவனிங்க, கவனி கவனி. சரி, கடைசி எதுல முடிச்சோம்? யாரோட சத்தம்? யாரோட உனக்கெல்லாம் பிரேயர் பண்ண தெரியாது, ஊழியம்னா என்னன்னே தெரியாதுன்னு யாரோட சத்தம்? யாரு? சாத்தான். கரெக்ட். சாத்தான் என்ன பண்ணுவோம்? உங்களை மட்டம் தட்டிட்டே இருப்பா. டீச்சர் கூப்பிடுறாங்க முன்னாடி, போகாத போகாதன்னு சொல்லுவான். ஆனா ஷாரோன் எப்படி எந்திரிச்சு வந்தா? எழும்பி நிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணாரு? ரேனியஸும் தேவன்ட்ட பேசினாரு. என்ன, எங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? வேண்டான்னு சொல்றாங்க. இந்த சாத்தான என்ன பண்றான்? என்ன சொல்றான்? உனக்கு பிரேயர் பண்ண தெரியாது, நீ முன்னாடி போனா உனக்கு வசனம் சொல்ல தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஆக்ஷன் பண்ண தெரியாது, நீ எல்லாம் முன்னாடி போகாதன்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஒண்ணு ஏற்படுதுல்ல, அதே மாதிரி யார் மனசுல ஏற்பட்டுச்சு? ரேனியஸ் மனசுல, ரேனியஸ் ஐயா மனசுல ஏற்பட்டுச்சு. அந்த சாத்தானானவன் மட்டை தட்டிக்கிட்டே இருந்தான். அப்போ உடனே ரேனியஸ் ஐயா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணணும்? சாத்தான் நம்மகிட்ட பேசினா நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? அப்பாலே போ சாத்தானே மாதிரி ஜபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணாரு. அப்போ ஜபம் பண்ணும் போது ஏசப்பா ஒரு வசனத்தின் மூலமா, ஏசப்பா நம்மகிட்ட எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? ஷாரோ, நீங்க கவனிங்க, என்ன பேசுவாங்க? வசனத்தின் மூலமா பேசுவாங்க. இவன் மனேருக்கா, சரியா? எது மூலமா பேசுவாங்க? வசனம். என்ன வசனம்னா, பலப்படுத்தும் கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இப்ப டீச்சர்ஸ்க்கான ஒரு क्वेश्चन, இந்த வசனம் எந்த இருப்பிடத்துல இருக்கு? பிலிப்பியன்ஸ் 4:13. டீச்சர்ஸ்லாம் அப்ப அட்ராக்டிவா இல்ல. சரியா, பலப்படுத்தும் வசனம் சொல்லுங்க பின்னாடியே. ஏசப்பா என்ன வசனம் மூலமா ரேனியஸ்ட பேசுறாங்க? பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கிலீஷ்ல சொல்றேன் கவனி, இங்கிலீஷ்ல சொல்றேன் கவனி. I can do everything சொல்லு, through Jesus Christ. Philippians 4:13. தமிழ்ல ஒரு சொல்லிடலாமா? பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு. சரி, எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. ஓகேயா? சரி, இந்த வசனத்தின் மூலமா யார் யாரிடம் பேசுறாங்க? ஏசப்பா ரேனியஸிடம் பேசுறாங்க. உடனே ரேனியஸ் என்ன செய்யறாங்க? யார் என்னை தடுத்தாலும் நான் முன்னோக்கி செல்வேன். எதுக்காண்டி முன்னோக்கி செல்வேன்? எதுக்காண்டி? எதுக்காண்டி? ஊழியத்துக்காண்டி. இப்ப நம்ம ஐயாலாம் இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, அங்கி போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருப்பாங்க? 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ரேனியஸ் ஐயாவும் எங்க போறாங்க? எங்க போறாங்க? பைபிள் காலேஜுக்கு போறாங்க. சரியா, நம்ம பைபிள் காலேஜ் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? அங்கி போடணும்னா என்ன பண்ணணும்? பைபிள் காலேஜ் முடிக்கணும். இப்பெல்லாம் 5 years. சரி, இப்ப எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 years படிக்கணும். அப்ப எத்தனை மாசம் தான்? 15 months படிக்கணும். எத்தனை months படிக்கணும்? 15 months படிக்கணும். அப்போ ரேனியஸ் ஐயா எங்க படிக்கலாம்னு பிளான் பண்ணாருன்னா பிலிப்பியன்ஸ்ல. சரியா, பர்லின் காலேஜ். என்ன காலேஜ்? பர்லின் பைபிள் காலேஜ். சொல்லுங்க, என்ன காலேஜ்? பர்லின் பைபிள் காலேஜ். எத்தனை மாசம் படிக்கணும்? 15 மாசம். எந்த ஆண்டுல அவங்க எந்த ஆண்டுல போனாங்கன்னா 1811ல போனாங்க. 1811வது வருஷம். எத்தனாவது வருஷம்? சத்தமா ஆஹா. 1816வது வருஷம் பிப்ரவரி 9வது மாசம். என்னது? சொல்லுங்க, பிப்ரவரி 9. கொஸ்டின் கேட்கப்படும். சரியா, யார்த்தனாலும் கொஸ்டின் கேளுங்க, நாங்க எந்திக்கவே மாட்டோம் தானே? சரியா, சொல்லுங்க. பிப்ரவரி 9,
தமிழ்லே சொல்லுவோம் சரியா? 1811 ஆண்டு சரியா? எந்த வருஷம் ரேனியஸ் ஐயா 11 சரி, எந்த வருஷம் ரேனியஸ் ஐயா படிக்கணும்னு முன்னாடி எந்திரிச்சு வந்தாங்க? பிப்ரவரி 9 1811 வருஷம். எந்த காலேஜ்? பர்லின் பைபிள் காலேஜ்னு சொல்லிட்டு சூஸ் பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ரேனியஸ்னா யாருன்னு பாக்குறோமா? சரியா? ரேனியஸ்னா யாருன்னு பாக்குறோம் சரியா? ரேனியஸ் ஐயாவோட ஃபுல் நேம் பாக்குறோம். ரேனியஸ் ஐயாவோட ஃபுல் நேம் என்னன்னா, என்னாச்சு? சரிங்க, கவனிங்க, சின்ன பிள்ளையில விட்டுருவோம் சரியா? ரேனியஸ் ஐயாவோட ஃபுல் நேம் வந்து சார்லஸ் தியோலஸ் எட்வர்ட் ரேனியஸ். என்னாச்சு? சரியா? சொல்லுவோமா? சார்லஸ் தியோலஸ் எட்வர்ட் ரேனியஸ். சரியா? அவர் எந்த வருஷம் பிறந்தாரு தெரியுமா? 1750 வருஷம். எந்த வருஷம்? நவம்பர் 5ஆம் தேதி. சரியா? ரேனியஸோட ஃபுல் நேம் சொல்லலாமா? டிஷன் சொல்லலாமா? என்சின்னு சொல்லு பாப்போம். சொல்லுங்க. சார்லஸ் தியோலஸ் எட்வர்ட் ரேனியஸ். சரியா? அவங்க எந்த வருஷம் பிறந்தாரு? நவம்பர் 5 என்னது 1750. சரியா? ஓகே, அவங்க அந்த வருஷம் பிறந்தாங்க. அவங்க வீட்டுல யாரெல்லாம் உண்டு தெரியுமா? ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி, ரேனியஸ் 4 பேர் இருந்தாங்க. சரியா? அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்னதான் இருக்கும்? ஓட்டோ கார்னல். என்னது? ஓட்டோ கார்லிப். சரியா? ஓட்டோ கார்லிப் நிக்கோலஸ். என்னது? ஓட்டோ கார்லிப் நிக்கோலஸ். அவங்க அம்மா பேரு கேத்ரின் டாரத்தி. அவங்க அம்மா பேர் என்னது? ஐசக் மூஞ்சில ஒரு பல்பு வருது. என்னன்னா அவங்க தங்கச்சி பேரு கேத்ரினா. சரியா? அவங்க அம்மா பேர் என்னது? கேத்ரின் டாரத்தி. அவங்க வீட்டுல எத்தனை பேர் உண்டு? 4 பேர். ஒரு அண்ணன், தம்பி, தங்கச்சி, ரேனியஸ் 4 பேர் உண்டு. ரேனியஸ்க்கு 6 வயசு இருக்கும். எத்தனை வயசு இருக்கும்? 6 வயசு இருக்கும். அவங்க வீட்டுல என்ன நடக்கு தெரியுமா? தங்கச்சி, அவங்க வீட்டுல என்ன நடக்கு தெரியுமா? பாப்பா கவுனி, அவங்க வீட்டுல ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கு. என்னது பயங்கரமான விஷயம்? ரேனியஸ் ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கு. நம்ம வீட்டுலலாம் அது நடந்தா நம்ம எப்படி இருக்கும்? அப்படியே ஷாக் ஆகி நிற்போம். உள்ள வாராரு. உள்ள வரும்போது என்ன நடக்குன்னா, அவங்க அப்பா ஆர்மியில இருந்த அப்பா என்ன ஆயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. நம்ம அப்பா 6 வயசுல இறந்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அவரால் ஒண்ணுமே ஓடல. நம்ம அப்பா, நம்ம உலகம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆர்மியில இருந்தாங்க. நம்ம குடும்பம் எப்படி இருந்தது? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. குடும்பத்துல அப்பா போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஜெனிஃபருக்கு என்னாச்சு? சரியா? குடும்பத்துல அப்பா போயிட்டாங்கன்னு ஒரு ஷாக்ல இருந்தாங்க. ஆனாலும் உலக தகப்பன் இறந்தாலும் எனக்கு யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட இருந்தாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல கஷ்டம். அப்பா இல்ல, அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். கஷ்டம் இல்லையாமா? ஈஸியா கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்ப அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கோ நம்ம சார்லஸ் ரேனியஸ் ஐயா என்ன பண்ணிட்டாரு? படிச்சு முடிச்சோன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றாரு. என்ன ஜாபுக்கு ட்ரை பண்றாங்க? நம்மள என்னது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? என்ன ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? என்ன ஜாபுக்கு? கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க தட்டாச்சி வாங்கி கொடுக்காங்க. தட்டாச்சின்னா என்னது? டைப். நம்ம மொபைல் ஈஸியா டைப் பண்றோம். அந்த காலத்துல டைப் மிஷின் உண்டு. யாராவது பார்த்திருக்கீங்களா? டைப் ரைட்டிங் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறா ரேனியஸ் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு தட்டாச்சி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த தட்டாச்சி வச்சு அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் குடும்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் குடும்பத்தை தாங்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க வீட்டுல அவங்க அம்மாவுக்கு ஒரு அக்கா உண்டு. யார் உண்டு? அக்கா
யாரு? ரேணியசையாக்கு யாரு? பெரியம்மா. பெரியம்மா பெரியப்பாக்கு யாரு இல்ல? குழந்தை கிடையாது. எது? குழந்தை கிடையாது. தங்கச்சி என்ன பண்றா? கஷ்டப்படுறாளே. அதனால ஒரு குழந்தைய நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தத்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு யாரு தத்து எடுக்காங்க? ரேணியசையாவை தத்து எடுக்கிறாங்க. அப்ப ரேணியசையா இப்ப எங்க வந்திருந்தாரு? அவங்க பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பெரியப்பா பெரியம்மாவுக்கு குழந்தை இல்ல, ஆனா செல்வமும் அதிகம். நிறைய தோட்டம் உண்டா, நிறைய மாடு, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள், வீடு, செழிப்பு. என்னது சாப்பாடுக்கு குறைய கிடையாது. ஆனா ரேணியசையா வீட்டுல சாப்பாடுக்கு குறைதான். ஒரு வடை வாங்கினா 4 பேர் ஷேர் பண்ணாங்க. அங்க அப்படி கிடையாது. ரேணியசையா மட்டும்தான். அதனால செழிப்பா சாப்பிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன பண்ணாங்க? கொடுத்து அவங்க அம்மா அவங்க செய்யற வேலையில அவங்க செய்யற அந்த தோட்டத்துல கொஞ்சம் வருமானம் வரும்போது அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி தம்பிக்கும் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடும்பம் மேல வந்துகிட்டே இருக்கு. ஆனா ரேணியசையா இப்ப யார் வீட்டுல இருக்காங்க? ஜாஃபர் சொல்லி யார் வீட்டுல இருக்காங்க? பெரியம்மா பெரியப்பா வீட்டுல இருக்காங்க. பெரியம்மா பெரியப்பாவோட கொள்கை என்னன்னா, டெய்லி காலையில எழுந்துச்சு என்ன பண்ணுவாங்க? பைபிள் வாசிப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பைபிள் வாசிப்பாங்க. வேற என்ன செய்வாங்கம்மா? சாம் என்ன செய்வாங்க? பைபிள் வாசிப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? தாவீது ஜோம் பண்ணுவாங்க. பாலின் அழகா சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? ஜோம் பண்ணுவாங்க. இது ரேணியசையா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2 விஷயம் செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? அன்பு வந்துடும். அன்புல எப்பவுமே அவங்க என்ன பண்ணாங்க? நிலைத்து நின்றார்கள். அடுத்தவங்களுக்கு செய்யறது என்ன பண்ணாங்க? அடுத்தவங்க செய்யறது உதார்த்தமா செய்தாங்க. அடுத்தவங்கள நேசிச்சாங்க. அடுத்தவங்க என்ன பண்ணாங்க? தாங்கினாங்க. எல்லா விஷயத்திலும் எப்படி இருந்தாங்க? நிலைத்திருந்தாங்க. தேவனிடத்தில் நிலைத்திருந்தாங்க. சுத்தி இருக்கவங்க எப்படி இருந்தாங்க? என்ன ஆயிட்டா? அஷாக்கு தூக்கம் வந்துட்டா? நிலைத்திருந்தாங்க. அப்ப அது பார்த்துட்டே இருக்காங்க. யார் பார்த்துட்டே இருக்கா? யாருமா பார்த்துட்டே இருக்காங்க? ரேணியசையா. அப்ப ரேணியசையாவுக்கு ஒரு என்னது? நம்மளும் ஏசப்பாவை பின்பற்றோம்னா நம்மளும் இதே மாதிரி அன்பானவங்களா மாறிடுவோம். நம்மளும் இப்படி என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்களுக்கு உதாரணமா தருவோம். அடுத்தவங்க மேல நம்ம என்ன பண்ணுவோம்? நேசிப்போம் சொல்லிட்டு யாருக்கு தோணுது? யாருக்கு? ரேணியசையா. உடனே ரேணியசையா ஏதாவது கன்வென்ஷனுக்கு போனாரா? ஏதாவது அவுட்ரீச் மினிஸ்ட்ரி எங்கேயுமே போல. எதை பார்த்து கற்றுக்கொண்டார்? அவங்க பெரியம்மா பெரியப்பா செய்யற கொள்கைகள், அவங்க செய்யற அன்பு, அவங்க செய்யற விஷயங்கள் பார்த்து என்ன பண்ணாரு? மனம் திரும்பினார். அதே மாதிரி கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணணும்னு எப்ப டிசைட் பண்ணாங்க? 14வது வயசுல டிசைட் பண்ணாங்க. அப்போ அவங்க எந்த யூத் மீட்டிங்கோ எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ண மாறினாங்க. நம்மளும் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்புல நிலைத்திருக்கணும். எப்பொழுதும் தேவனிடத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தால் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? மாறுவாங்க. கிறிஸ்துவ பின்பற்றுவாங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுதாரு? நிறைய மிஷினரிகள் புக்கெல்லாம் வாசிக்காரு. என்ன பண்ணுதாரு? நிறைய மிஷினரிகள் புக்கெல்லாம் வாசிக்காரு. இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேர்றதுக்கு என்னதெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே என்ன பண்றாரு? வாசிக்கிறார். அப்போ வாசிக்கும் போது ஒரு மிஷினரியின் புக்கு வாசிக்கும் போது அவருக்கு என்னதுன்னா, இந்தியா மேல ஒரு தாகம். ஐயோ, இந்தியால இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? காட்டுவாசி மக்களா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? காட்டுவாசி. அன்புனா என்னன்னே தெரியாது, பாவம்னா என்னன்னே தெரியாது, என்னது துணிகரமான பாவம் செய்யறாங்க. அந்த மிஷினரி புக்குகள் வாசிக்கும் போது இந்தியால போய் நாங்க இவ்வளவு நாள் பார்த்தோம், யாருமே திருந்தல, இந்தியாவுக்கு போனோம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி புக்கா வாசிக்கும் போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய தாகம். யார் மேல? இந்தியா. தட் மீன்ஸ் நம்ம மேல ஒரு தாகம். அவர் வரலன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? அதே காட்டுவாசியா இருந்திருப்போம். இருப்போமா இல்லையா? சண்டை போட்டிருப்போம், துணிகரமான பாவங்கள் செஞ்சிருப்போம். பாவம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. நம்ம அழகா பாவத்தை ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்போம். அப்ப அவருக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்னா, நம்ம இந்தியாவுக்கு போவோம். அவர் ஜெர்மனியில வளர்ந்தவர். ஜெர்மனியில வளர்ந்தவருக்கு இந்தியா பத்தி என்ன தெரியும்? அந்த புக்கை வாசிச்ச ஒரு அசியூம்ஷன்ல தான் இருக்காரு. லாங்குவேஜ் தெரியுமா? இடம் தெரியுமா? யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? எதுவுமே இல்லை. ஆனாலும் எங்க போனோம்? இந்தியாவுக்கு போனோன்னு ஒரு டிசிஷன் எடுக்காரு. எடுக்கும் போது வீட்டுல உள்ளவங்க கேட்காரு. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்காரு? பெரியம்மா
பெரியப்பாட்ட கேட்காங்க. அவங்க உடனே என்ன செய்யறாங்கன்னா, நம்ம அவங்க அம்மா அப்பாட்ட எதுனாலும் ரேனியஸ் ஐயாவோட ஃபர்ஸ்ட் உரிமை யாரு? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உரிமைனா யாருமா? அம்மா அப்பா. எதுனாலும் நம்ம யார்கிட்ட முதல்ல கேட்கணும்? யார்கிட்டமா கேட்கணும்? கேத்ரின், யார்கிட்ட கேட்கணும்? அம்மா அப்பாட்ட தான். எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், யாரு நம்ம என்ன சொன்னாலும் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? அம்மா அப்பா. உடனே ரேனியஸ் ஐயாவோட பெரியம்மா பெரியப்பா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா கிடையாதுல்ல, அதனால அம்மாட்ட கேட்கறாங்க. தம்பி தங்கச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ரேனியஸ் ஐயா வெளியில வெயிட் பண்றாங்க. நம்ம பைபிள் காலேஜ் போக முடியுமா, இல்லைன்னா நம்ம இந்தியாவுக்கு போக முடியுமான்னு சொல்லிட்டு யோசனையோட இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல கதவு திறந்து அப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி முறைச்சதோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேயா? சரி, சரி, ஓகே. எல்லாரும் முழங்கால் போட்டுக்கலாமா? கொஸ்டின் நான் நாளைக்கு கேட்கேன், மதியம் கேட்கேன். இப்பவே உடனே கேட்டா எல்லாரும் சுட சுட எழுந்திரிச்சிருவீங்க. சரியா? ஆமா, மதியம் உண்டு. இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். உட்கார், ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயம், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எல்லாரும் கிளாஸ் வைஸா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 1:45க்கு கேதர் ஆயிரணும். சரியா? டீச்சர்ஸ் யாருக்கெல்லாம் அங்க விசேஷத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு வந்துருங்க. 1:45க்கு நெக்ஸ்ட் செக்ஷன் ஆரம்பிச்சிடும். வந்துடலாமா எல்லாரும்? 1:05. யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. போனாலும் ஷார்ப்பா எத்தனை மணிக்கு? 1:45. சரியா? 1:45க்கு இங்க வந்துடணும். அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா என்ன சொல்லணும்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரி, ஓகே. முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. சீக்கிரம், ஃபாஸ்டா. நிறைய பேருக்கு வயிற்றுல கடப்பட கடப்பட சத்தம் வர ஆரம்பிச்சிட்டு. பிரேயர் பிரேயர் சொன்னாலே உடனே முழங்கால் போடணும். பிரேயர் பிரேயர் பிரேயர். கண்ணை மூடுங்க. முழங்கால் போடு, கண்ணை மூடு, முழங்கால் போடு. கண்ணை மூடுங்க எல்லாரும். முழங்கால் போட்டு கண்ணை மூடுங்க. பிரேயர்னாலே கண்ணை மூடுங்க. ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம காலையில என்ன கருத்து வசனத்தை பார்த்தோம்? என்ன கருத்து வசனம்? நிலைத்திருங்கள். நம்ம எப்பொழுதுமே ஜபத்துல எப்பவுமே ஏசப்பா கூட என்ன பண்ணணும்? தீர்மானத்துல எப்பவுமே இருக்கணும், நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடு, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடு. கொட்டை கொட்டை கண்ணெல்லாம் மூடுங்க. அன்புலே ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த 2வது நாள் விபிஎஸ்லையும் கூட ஏசப்பா உங்களை துதிக்கும்படியே ஆராதிக்கும்படியே ஏசப்பா சின்ன பிள்ளைங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஏசப்பா நீங்க கொடுத்த மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. இங்க கேட்கிற கதைகள், படிக்கிற வசனங்கள் ஏசப்பா, படிக்கிற பாடங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க ஏசப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. 1 30 60 100 ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க விதைத்த விதைகள் ஏசப்பா பலன் கொடுக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, எந்த ஒரு பலவீனங்களும் அந்த பிள்ளைகளை தொடராதபடிக்கு 10 நாள் விபிஎஸ்ல ஏசப்பா நல்லபடியாக கலந்து கொண்டு ஏசப்பா ஆண்டவரே உண்மை துதிக்க ஏசப்பா ஆண்டவரே உண்மை ஆராதிக்க நீங்க போதுமான பலனை ஏசப்பா ஆண்டவரே கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நான் உங்களை ஏசப்பா உள்ளங்கைகள்ல வரைந்திருக்கிறேன் சொன்னீங்களே ஏசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா உங்க உள்ளங்கைகள்ல ஏசப்பா ஆண்டவரே நீங்க வரைந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, என்ன ஏசப்பா ஆண்டவரே, பக்கத்து கிராமம்ல இருந்து ஏசப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைங்க வரும்போது உங்க சமூகம் ஏசப்பா ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஏசப்பா செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை ஏசப்பா ஆண்டவரே இங்க உள்ள கதைகள், பாடல்கள், வசனங்களை கேட்டு ஏசப்பா ஆண்டவரே அதன்படி நடந்து கொள்ள ஏசப்பா ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தை ஏசப்பா ஆண்டவரே நீங்க கொடுத்து எந்த ஒரு குறைவுகளும் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க. துதியான மகிமை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே, கர்த்தயாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும்
சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும் இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். கிரீன் கலரா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்குது. சரி, எத்தனை பேருக்கு இது மாதிரி டெய்லி கலர் கலரா சொன்ன கலர்ல குரூப்பா வரணும்னு ஆசையா இருக்கு? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? வெரி குட். அவங்க எல்லாருக்கும் தம்பியான சோப்பு சட்டை என்ன? சரி, நல்லா சாப்பிட்டீங்களா? தயிர் சாதத்துக்கே இந்த சத்தமா? தயிர் சாதம் சாப்பிட்டீங்களா? தயிர் சாதம் சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. நாற்பது கூடாது. தயிர் சாதம் சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. தயிர் சாதம் நாங்க 2 சாப்பிட்டோம்னு சொல்லுங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. தயிர் சாதம் சாப்பிட்டவங்களுக்கு இல்ல இன்னும் 2 பலன் இருக்கு. உடனே இன்னும் பலன் இருக்கு. தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டது மட்டும் ஒரு சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரவாயில்ல. சரி, நல்லா இருந்துச்சா தயிர் சாதம்? பிடிச்சிருந்துச்சா? புரியுது. அவங்க நம்மளுடைய ஆலயம் சற்று மதிய நேரத்தில் என்ன செய்யும்? சூடாக தான் இருக்கும். ஆகவே சில பொறுத்துக்கொள்ளுங்கள். யாஷிகா மகள் யாரு நீங்களா முன்ன வாங்க. காப்பு வாங்கிட்டு வரீங்களா? இங்க குட்டிக்கும் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்கு? ஓகே, ரைட். அடுத்து கெஸ்மி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்கு? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரி, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்கு? எந்த ஸ்டூடெண்ட்ஸ்? உங்க ஸ்டூடெண்ட் 3 பேர் தான். சரி, ஓகே. இங்கேயா? அது யார் சாரு? சரி, கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வந்துடுங்க. சரி, அண்ணன் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் புரியலன்னா நல்லா பேச்ச கேட்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரின் சேவை மறுபடியும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். நிச்சயமாக நல்லது. சரி, நம்ம இப்போ எத்தனாவது நாளுக்குள்ளாக போகிறோம்? 3வது நாளுக்குலாம் என்ன செய்யறோம்? போக போறோம். தொடர்கதெல்லாம் பிடிச்சிருக்கா? சரி பாப்பா, போய் பாப்பா. ஹலோ கடைசி வரை கேட்க மாட்டேன். ஏமா என்ன உண்மைதான்? முதல்ல உண்மைதான். என்னமாச்சு? சத்தம் போடக்கூடாதுன்னா சரி. தொடர்கதெல்லாம் பிடிச்சிருக்குதா? கதை பிடிச்சிருக்குதா? கதெல்லாம் பிடிச்சிருக்குதாமா? பிபிஎஸ் 2025 எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ரொம்பலாம் போகல. இடையில 3 நாள் லீவ் விட்டாங்க, அவ்வளவுதானே? அதுல கொஞ்சம் சோர்வு, அவ்வளவுதானே? அது என்ன செய்யும்? சீக்கிரமா இன்னும் 2 நாளா வச்சு செஞ்சிருவோம். நாம் அதை விரைவாக முடித்து விடுவோம். ஆகவே நீங்கள் ஆசையோடு தொடர்ந்து என்ன செய்யுங்க? நீங்கள் காத்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உற்சாகமாக கலந்து கொள்ளுகிற ஆசிரியர்கள், அந்த பிள்ளைகளை அழைத்து வருகிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. குட்டிக்கா அப்படி பின்னாடி விழுந்துடாதீங்க. குட்டிக்கா அப்படி பின்னாடி விழுந்துடாதீங்க. சரி, ஜெஸ்ஸி எங்க? ஜெஸ்ஸி யார்? இந்த ஜெஸ்ஸி
ஜெசி ஜெசி கவிதைக்கு வந்தாச்சு. வெரி குட், ரைட். ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஜோப் பாட்டு மைக் எடுத்துக்கோ. நான் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு சொல்ல வந்துடுவேன். சரியா? அப்படி போயிடுவேன். சரி, எப்படியா? ரைட்டு. நம்ம ஜெபித்து இன்று 3வது நாள் விபிஎஸ்ஐ நாம் என்ன செய்யலாம்? ஆரம்பம் செய்யலாம். அதுவே ஜெபம் செய்வோம். ஜெபம் என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைங்களா என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? ஜெபம் சொன்னோன்னு முழங்கால் போடுங்க. யார் வாயிலும் சத்தம் வரக்கூடாது. ஜெபம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் போறோம். சரியா? என் கூட சேர்ந்து ஜெபம். நான் சொல்றேன், பின்னாடியே அந்த வார்த்தைகளை நீங்களும் சொல்ல என்ன செய்யறேன்? அந்த பிள்ளைகளை கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு விபிஎஸ்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயக்குநர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த உணவுக்காக எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் 3வது நாள் விடுமுறை வீராக பள்ளியை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே முழங்கால நின்று ஜெப பாடலை பாடி நாம் ஆரம்பிச்சலாம். உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே, கற்றையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை சென்றிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். चलो कर गए. நான் 3 கிலோ சாங் பார்க்கலாமா? ஆக்சன் எல்லாரும் இந்த சாங் தெரியாது. அதுக்கு முன்னாடி இதுக்கு மட்டும் பாட்டுக்கு ஆக்சன் பண்ணிடலாமா? இருக்கா? எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் எழும்புங்க.
சரி போதும், புது பாட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணலாம். சரி நாளைக்கு கொடுப்பாங்க. சரியா? உட்காருங்க. இது புது பாட்டு. சரி, இன்னைக்கு தலைப்பு என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நாள் ரெண்டோட தலைப்பு ஞாபகம் இருக்கா? என்னது? சரி. நம்மளோட தீம் ஞாபகம் இருக்கா? கருத்து என்னது? முதல் நாள் என்னது? அன்பில் நிலைத்தரு. நம்ம ஒரு கனியை ஒட்டிட்டோம்ல. அடுத்து காலையில என்ன கனி கண்டோம்? தீர்மானத்தில் நிலைத்தரு. யார் ஒட்ட வரா தீர்மானத்தில் நிலைத்தரு? அதுல ட்ரீல ஒரு ஃப்ரூட்டை யார் ஒட்ட வர போறா? வரீங்களா? வா, நான் டேவிட் வந்துட்டேன். சரியா? வா. தீர்மானத்தில் நிலைத்தரு. அந்த ஒரு கனியை நம்ம இன்னைக்கு காலையில என்ன பண்ணிருக்கோம்? பெற்றுக்கொண்டோம். நம்ம மரத்துல தீர்மானத்தில் நிலைத்தரு கனி என்ன பண்ண போகுது? ஒட்டும் போது நம்ம
ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? நாள் 3. என்னது? நாள் 3ஓட கருத்து வசனம் நம்ம டைரக்டர் அக்காமார்கள் சொல்லி தருவாங்க. நாள் 2 காலையில பார்த்தாச்சுல. நாள் 3 வசனம் பார்க்கலாமா? தலைப்பு என்னது? உண்மையில் நிலைத்திரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விளக்க சொல்லலாமா? உண்மையில் நிலைத்திரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பார்த்தாச்சா? ஒரு நாள் சொல்லாம மேடம், சொல்லாதவங்க சொல்றவங்க வரக்கூடாது. பிரைமரி ஜூனியர் சின்ன வசனம் தானே? உண்மையில் நிலைத்திரு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானதே. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு தெரியும். நீதிமொழிகள் 12:22. எல்லாரும் டேவிடுக்கு வீடியோஸ் கிளாப் பண்ணிருங்க. நசிக்கிறோம். சரி, இந்த பக்கம் இருங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்கள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவர் பிரியன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சரி, எல்லாரும் வீடியோஸ் கிளாப் பண்ணிருங்க. அந்த பாப்பாக்கு வேற யாருக்கா தெரியுமா? சொல்ல வரீங்களா? சீனியர்ஸ்ல இருந்து யாராச்சும் வரீங்களா? சீனியர் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உண்மையை நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீதிமொழிகள் 12:22. சரி, எல்லாரும் வீடியோஸ் கிளாப் பண்ணிருங்க பாப்பாக்கு. சரி, ஒவ்வொரு தலைப்புக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிலைத்திருக்குன்னு பார்த்தோம். நம்ம அன்பில் நிலைத்திருக்கு, தீர்மானத்தில் நிலைத்திரு, உண்மை நிலைத்திருக்கு, உண்மையில் நிலைத்திரு. ஓகேவா? செல்லாம பிகினர் பிள்ளைங்க தெரியுதா? நிலைத்திரு. ஓகேவா? நிலைத்திரு. அன்பில் நிலைத்திரு. ஓகேவா? தீர்மானத்தில் நிலைத்திரு. உண்மையில் நிலைத்திரு. ஓகேவா? பிகினர்ஸ் யாராவது வந்து பண்ணலாமா? பிகினர் பிரைமரி 2 பேர்ல யாராவது வந்து வராதவங்க வாங்க. அன்பில் நிலைத்திரு. நான் சொல்றேன். நிலைத்திரு. அன்பில் நிலைத்திரு. தீர்மானத்தில் நிலைத்திரு. உண்மையில் நிலைத்திரு. பக்கத்துல வீடியோஸ் பண்ணிடலாமா? நிலைத்திரு. அன்பில் நிலைத்திரு. தீர்மானத்தில் நிலைத்திரு. உண்மையில் நிலைத்திரு. வீடியோஸ் பண்ணிடலாமா? சீக்கிரம். சரி, இப்ப வசனத்தை எல்லாரும் ஈஸியாக பார்க்க போறோம். பிரைமரி பிள்ளைங்க 5 பிள்ளைங்க, கேர்ள்ஸ் 5 பேர் வரணும். பிரைமரி
வராதவங்க வாங்க, வாங்க முன்னாடி வாங்க. 5 பேர். எளிமையா வாங்க. மணி மாவன் சரி, இப்ப அவங்க அக்கா திருப்புவா. இதுல என்ன வசனம் இருக்கு நீங்க கண்டுபிடிக்கலாமா? திருப்புங்க பாப்பா, எல்லாரும் திருப்பி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது என்னது? அடுத்தது 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 பிரியம். நீதிமொழிகள் புரிஞ்சுதா வசனம்? ஓகேவா? யாராவது சொல்ல போறது நினைச்சேன்னு யாராவது பார்த்து சொன்னா போதும் என்ன வசனம்ன்றத சொல்லுவோம். ஐசா உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லக்கூடாது, இங்க இருந்தா சொல்லணும். பொய்முகடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவனோ கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. பண்ணிடலாமா? சரி, எல்லாம் பாத்தீங்க, தூக்கி காமிங்க பாப்போம் எல்லாருக்கும். நல்லா இருக்கா? சரி, அவங்க 5 பேருக்கு ஒரு பிபிஎஸ் கிளப் பண்ணிடலாமா எல்லாரும்? சரி, இன்னைக்கு இந்த நாளுக்கு புது பாட்டு கத்துக்கலாமா? எல்லாரும் பாட்டுக்கால் எடுத்துக்கோங்க. பாடல் எண் 5. பாடல் எண் 5 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இன்னும் யாரும் பாட்டுகள் கொண்டு வரலையா? மதியானத்துக்கு அப்புறம் பாட்டுகள் வச்சிருக்கவங்களா கையை வசதி காட்டுங்க. எப்படி என்ன இந்த சரி ஆத்தியமே பாட்டுகள் இல்லையே, எங்க உங்க புக்கெல்லாம்? சரி, படிக்கலாமா? நான் படிக்கிறோம். 5வது பாட்டு எடுத்துக்கோங்க எல்லாரும். அமைதியா எல்லாம் பாடுறது கேட்கும். சரியா? வேத புத்தகமே வேத புத்தகமே, விலை மதியாத செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே, விலை மதியாத செல்வம் நீயே. நித்தம் நித்தம் வாசித்தால் புத்தம் போது சத்தியம் சொல்லும் வேத புத்தகம். கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம். நித்தம் நித்தம் வாசித்தால் புத்தம் போது சத்தியம் சொல்லும் வேத புத்தகம். கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம். வேத புத்தகமே வேத புத்தகமே, வேலை மதியாத செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே, வேலை மதியாத செல்வம் நீயே. நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம். பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம். நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம். பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம். வேத புத்தகமே வேத புத்தகமே, விலை மதியாத செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே, விலை மதியாத செல்வம் நீயே. நல்லா இருந்துச்சா பாட்டு? என்ன ஒருத்தர் பாடுறோம், நீங்க கவனிங்க. அடுத்தது எங்க கூட நீங்க பாருங்க. சரியா? வேத புத்தகமே வேத புத்தகமே, விலை மதியாத செல்வம்
புத்தகமே வேலை மதியாத செல்வம் நீயே நித்தம் நித்தம் வாசித்தால் புத்தம் புது சத்தியம் சொல்லும் வேத புத்தகம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம் நித்தம் நித்தம் வாசித்தால் புத்தம் புது சத்தியம் சொல்லும் வேத புத்தகம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம் வேத புத்தகமே வேத புத்தகமே வேலை மதியாத செல்வம் நீயே வேத புத்தகமே வேத புத்தகமே வேலை மதியாத செல்வம் நீயே நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம் பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம் நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம் பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம் வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் படிக்கலாமா? நாங்க ஆரம்பிச்சுடுறோம், நீங்க பாருங்க. சரியா? ரெடி ஸ்டார்ட். வேத புத்தகமே நித்தம் நித்தம் வாசித்தால் புத்தம் புது சத்தியம் சொல்லும் வேத புத்தகம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம் படிங்க. கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம் பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம் நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் வழிகாட்டும் வேத புத்தகம் வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நாங்க ஆரம்பிச்சுடுறோம், நீங்க பாருங்க. சரியா? ரெடி ஸ்டார்ட். வேத புத்தகமே வேத புத்தகம் பார்க்க முடியாது. நித்தம் நித்தம் வாசித்தால் புத்தம் புது சத்தியம் சொல்லும் வேத புத்தகம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம் வேத புத்தகம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம் வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் பாவத்தை வெறுக்கும் உண்மையாய் நடக்கும்
புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே. சாப்பிட்டு வந்து எல்லாரும் தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருமே பாட்டு படிக்கல. எல்லாருக்கும் படிக்கலாமா? அவங்க ஆரம்பமாட்டேங்க 2 பக்கம் வரணும். நீங்க தான் படிக்கணும் சரியா? டீச்சர்ஸ் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கு டீச்சர்ஸ்லாம். சரி ஆக்ஷன் பண்ணலாமா? இப்ப இதுக்கு இந்த ஒருக்கா நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நாங்க இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் சொல்லி தரோம். நீங்க ஸ்பீடா பாடினாதான் நாங்க வந்து ஆக்ஷன் பண்ணுவோம் சரியா? இப்ப யார் சவுண்டா பண்றத பார்க்கலாமா? வேத புத்தகமே வேத புத்தகமே பாத்துக்க மதியாத செல்வம் நீயே நித்தம் நித்தம் வாசித்தால் புத்தம் புது சத்தியம் சொல்லும் கால்களுக்கு வேத புத்தகம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வழிகாட்டும் வேத புத்தகம் வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம் பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம் நித்தம் உன்னை போதித்து சத்தியத்தில் நடத்தும் வேத புத்தகம் பாவத்தை வெறுக்க உண்மையாய் நடக்க வழிகாட்டும் வேத புத்தகம் வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை மதியாத செல்வம் நீயே. ஆக்ஷன் பார்க்கலாமா?
சரி, எல்லாரும் எழுமுங்க. பின்னாடி இருக்க எல்லாரும் வேகமா எழுமுங்க, ஆக்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கேம் இருக்கு, அழகான கேம் இருக்கு, அதனால சீக்கிரமா எல்லாரும் எழுமுங்க. எழும்பியாச்சா? பாட்டு போட சொல்லிடலாமா? Thank you.
எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்க. எல்லாரும் உங்களுக்கே வீடியோ ஸ்டாப் பண்ணிடுங்க. சரி, எல்லாரும் உட்காருங்க. அடுத்து பைபிள் ஸ்டோரி பார்க்கலாம். சரிங்களா? வெளியே சீனியர் பிள்ளைஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க. டீச்சர்ஸ் உள்ள வச்சுக்குவாங்க. எல்லாத்தையும் தண்ணி குடிக்கிறதுக்கு வெளியே உட்காந்து கதை விட்ட மாதிரி உள்ள வாங்க எல்லாரும். சரி, பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? சரி, பைபிள் ஸ்டோரி வந்து இப்ப புனிதாக்கா சொல்ல வராங்க. சரிங்களா? எல்லாரும் உங்களுக்கு வீடியோ ஸ்டாப் பண்ணிடுங்க. பைபிள் ஸ்டோரிக்கு முன்னாடி எங்க பிள்ளைங்க ஒரு சின்ன ஸ்கிட் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி. நான் சீரியா நாட்டோட ராஜாவோட படை தளபதி. என் பேர் நாகமான். எனக்கு உள்ள நோய் சரியான நல்லா இருக்குமே. அம்மா நான் ரோசாவின் நோயை குணமாக்க நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லுமா. ரோசாவின் நோயை குணமாக்க எலிசாவிடம் செஞ்சா நோய் குணமாகிவிடும். சரிண்ணா, ஐயாவிடம் சொல்லுகிறேன். ஐயா, நீங்கள் எலிசாவிடம் சென்று வாருங்கள், நோய் குணமாகும். அப்படியா? உடனே செல்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இங்க அந்த நீ யோதனையில் ஜலம் மூடி நோய் குணமாகும். சரி, அப்படியே செய்கிறேன். என்னோட ஸ்கின் வந்து இப்போ குழந்தை மாதிரி ஆயிட்டு. எனக்கு நோய் குணமாயிட்டு. வேண்டாம், நான் தான் கேயாசி. நாகமானிடம் தங்க நகையை வாங்க சொல்கிறேன். ஐயா தாருங்கள். நீ எங்க போயிட்டு வந்தாய்? நான் இங்கேதான் இருந்தேன். நீ போய்விட்டால் அதனால உனக்கு கடல் பிடிக்காது. அந்த நோய் திருப்பி வருவிடும். சரி, இந்த ஸ்கிட்ல போய் இன்னைக்கு தான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதுல கதாபாத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதானே அந்த ராகமான், அதுக்கப்புறம் கேயாசி, அந்த சிறுபெண். சரியா? அதான் முக்கியமான கதாபாத்திரம். கதையை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவேன். சீரியா நாட்டுல ராஜா வாங்க கதை கேட்குறீங்களா? சீரியா நாட்டுல, சரியா, சீரியா ராஜாவின் படைத்தலைவன் தான் நாகமான்.
அவருக்கு வந்து குஷ்டரோகம், உடம்பெல்லாம் குஷ்டம், ஆனா வெளியே யாருக்குமே தெரியாது, தன் மனைவிக்கு மட்டும் வேணா தெரியும். சரியா? அதுல ரொம்ப வேதனைப்பட்டாரு அவரு. அப்போ இஸ்ரேல் நாட்டில இருந்து அடிமைத்தனமா ஒரு சிறு பிள்ளை என்ன செய்யறாங்க, இந்த படைத்தலைவனுக்கு வேலைக்கு வச்சிருக்காங்க. சாவன் கவனிச்சுக்க, எந்த பெண்ணுமா? சிறு பெண்ணா பெரிய பெண்ணா? சிறு பெண். எங்க இருந்து, எந்த தேசத்துல இருந்து? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைத்தனமாக ஒரு சிறு பெண்ணை என்ன செஞ்சாங்க, நாகமானுக்கு வீட்டம்மாக்கு வேலைக்காக வச்சிருக்காங்க. அந்த பெண் என்ன செய்யறாங்க, நாகமானுக்கு குஷ்டம் உள்ள புண்ணா இருக்கும்ல, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அந்த அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா ஐயாக்கு இருக்கிற நோய் குணமாகணும்னா எங்க இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போக சொல்லுங்க அப்படின்னு அந்த சிறு பெண் சொன்ன உடனே அந்த அம்மாவும் கேட்டு என்ன செய்யறாங்க, நாகமான்கிட்ட சொல்றாங்க. ஆனா நாகமான் என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் போகல. சரியா? அப்படி நான் போகணுமா அப்படியெல்லாம் அவர் கொஞ்சம் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் சரி போய் பார்க்கலாமே நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி கொடுக்கும் போது என்ன செய்யறாங்க, அந்த ராஜா பயப்படுவாரு. அவர் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு என்ன நாகமான் என்கிட்ட வாரானா, என்ன பாக்குறதுக்கு வாரானா, இது என்ன காரியம், யுத்தம் பண்ணாம வாரான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் தேசத்து ராஜா பயந்த மறைக்க இருக்காங்க. இந்த செய்தி யாரு கேட்கிறா, எலிசா கேட்கிறாங்க. தேவனுடைய மனுஷன். சரியா? தேவனுக்கு வார்த்தைகள் எல்லாம் எலிசாக்கு தெரியும். அப்போ இங்க நடக்கிறத எலிசா அறிஞ்சு கேள்விப்பட்ட பிறகு யாரு போறா, நாகமான் வந்து எங்க போறாங்க, எலிசாட்ட போறாங்க. எலிசா தீர்க்கதரிசி சொல்றாங்க, யோர்தான் நதியில 7 முறை மூழ்கி எழும்பு உன் சரீரம் என்ன சிறு பிள்ளைய போல ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கும் நாகமான் என்ன சொல்றாங்க, எங்க ஊர்ல உள்ள ஆறு குளம், நதினானதுமா, நதினானது ஆறு. சரியா? அப்ப எங்க இடத்துல உள்ள ஆறு குளம்லாம் ஒண்ணு இல்லாம நான் யோர்தான்ல போய் மூழ்கணும்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு திரும்ப என்ன செய்யறாரு, யோர்தான்ல போய் 7 முறை மூழ்குறாரு. 6 முறை மூழ்கி அவருக்கு சரீரம் என்ன செய்யல, குணமாகல. 7வது முறை மூழ்கி எழும்பும் போதுதான் அவருடைய சரீரம் புண்ணெல்லாம் மாறி சிறு பிள்ளைய போல ஆச்சு. அவர் என்ன செஞ்சாரு, நன்றி சொல்ல வண்ணமாக நம்ம செய்வோம் தானே, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு ஏதாவது நம்மளும் கொடுப்போம் தானே. அதே போலதான் நாகமான் என்ன செய்யறாங்க, நிறைய பொருட்களை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க, எலிசா தீர்க்கதரிசிட்ட கொடுக்க போறாங்க. அப்போ கொடுக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு, அதை வாங்கல. வாங்காம எனக்கு வேண்டாம் நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கும் போது நாகமான் கொண்டு வந்த உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசிக்க வேலைக்காரன் கேயாசி அவர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாம போய் என்ன செஞ்சிடலாம், அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பின்னாடி நாகமானுக்கு பின்னாடியே போய் அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. இதை அறிஞ்ச எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, எங்க போயிட்டு வரீங்களான்னு கேட்கும் போது இந்த கேயாஸ் என்ன செஞ்சாரு, போய் சொன்னாரு, நான் இங்கேதான் இருக்கேன், ஒரு இடமும் போகல, ஒண்ணுமே வாங்கலன்னு. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க, எலிசா தீர்க்கதரிசி நீ போய் கூர்னதுனால நாகமானுக்கு வியாதி உனக்கும் வர கடவுது. நம்ம இன்னைக்கு வசனம் படிச்சோங்களா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் அப்படிதானே. பொய் பேசினா கடவுள் நமக்கு என்ன செய்வாங்க, தண்டனை தருவாங்களா தரமாட்டாங்களா, தருவாங்க. அந்த கேயாசிக்கு கொடுத்தாங்க தானே, கேயாசி போய் சொன்னா தானே, அவர் உண்மையை சொல்லியிருந்தா கூட எலிசா கொஞ்சம் மன்னிச்சாலும் விட்டுருப்பாரு, ஐயா எங்க வீட்டுல கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பாரு. ஆனா அவர் பொய் சொன்னதால்தான் அவருக்கு என்ன கிடைச்சிச்சு, நாகமானுக்கு நோய், கேயாசி கிடைச்சு. நம்மளும் பொய் சொல்லக்கூடாது. சரியா? நம்ம இன்னைக்கு தீர்மானம் எடுத்தோம்னா. நன்றி. சரி, கதை சொல்ல புனிதாக்காக்கு எல்லாரும் பிபிஎஸ் லேப் பண்ணிடுங்க. சரி, அதுக்கப்புறமா சாரா கிஸ்மி அக்கா வந்து நமக்கு குட் ஹேபிட் சொல்லி தருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணி நம்ம அடுத்த நாள் கிளாஸ்க்கு எல்லாரும் போயிடலாம். சரிங்களா? நிறைய பேர் ஆப்சன்ட் ஆயிட்டீங்க பொழுது மதியத்துக்கு, யாருமே வரலையே, இந்த சொல்ல ஆள் ஒன்றும் இல்லை. சரி, அவங்கள்ட்ட கொடுக்குறேன், அவங்க சொல்றதை கேளுங்க. எல்லாரும் குட் ஹேபிட் கேட்க ரெடியா இருக்கீங்களா? என்ன சத்தமே இல்லை? சரி சரி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா பி தேங்க்ஃபுல். எல்லாரும் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும் ஒவ்வொருவரும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாருமே நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லு அபி. ஹெல்ப் பண்றது, வேற தேங்க்யூ சொல்லணும். அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக். யாராச்சும் நமக்கு நன்றி உள்ளவர்கள், நம்ம எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் நம்ம காட்டலாம். நம்ம வந்து ஒருத்தவங்க தேங்க்யூ சொல்றது மூலமா காட்டலாம். அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பைபிள் ஸ்டோரி மூலமா பார்க்கலாம்.
ஒரு 10 குஷ்டரோகி இருக்காங்க. அவங்கள வந்து ஏசப்பா குணமாக்குறாங்க. அதுல வந்து 10 குஷ்டரோகில போற வழியே சுகமாறாங்க. ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் திரும்ப வந்து ஏசப்பாட்ட என்ன சொல்றான்? நன்றின்னு சொல்றான். அப்ப அவன் மட்டும்தானே நன்றி இல்லவனா இருந்தான் அந்த 10 பேர்ல, ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம அந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி இருக்கணுமா, அந்த 9 குஷ்டரோகி மாதிரி இருக்கணுமா? அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாட்ட நிறைய பிரேயர் பண்ணுவோம், அப்படிதானே? ஏசப்பா நமக்கு அதெல்லாம் செய்யறாங்க தானே. யாரெல்லாம் பிரேயர் பண்ணி ஏசப்பாட்ட பெற்றிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தானா? ஏசப்பா யாருக்குமே அவர் எதுவுமே கொடுக்கலையா? நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க? அவங்களாம் கை தூக்குங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நம்ம நிறைய பிரேயர் பண்றோம், அப்படிதானே? அதெல்லாம் ஏசப்பா கவனிச்சு நமக்கு எல்லாமே பண்றாங்க. நம்ம தேங்க்யூ சொல்றப்ப ஏசப்பா என்ன நினைப்பாங்க? என் பொண்ணும் பையனும் நான் பண்ணதுக்காண்டி எனக்கு வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கான். அப்ப நம்ம திரும்பி அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாட்டியும் தேங்க்யூ சொல்லணும். அதே மாதிரி நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பாலாம் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க, அப்படிதானே? யாருக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடு எல்லாம் 3 வேளை நமக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறாங்க. யாருமே வீட்டுல நல்ல சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களா? வீட்டுல யாருமே கை தூக்கல. 1-2 பேர் தானா? மத்த வீட்டுல எல்லாம் என்ன பிடிக்காத சாப்பாடா கொடுக்குறாங்க? கொஞ்சம் பேர் தான் கை தூக்கு. சரி, அவங்க எல்லாம் அவங்க அம்மாட்ட போய் என்ன சொல்லணும்? நீங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, தேங்க்யூ மம்மின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க? உங்க டேடி எல்லாம் உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க, அப்படிதானே? உங்க செலவுக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்? தேங்க்யூ டேடின்னு சொல்லணும். யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஒருத்தருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. யாருமே தேங்க்யூ சொல்ல மாட்டீங்களா? நீங்க 2 பேர் மட்டும் சொல்லுவீங்க. சரி, எல்லாரும் சொல்லணும், ஓகேவா? தேங்க்யூ. சரி, அக்கா அழகா குட் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப இன்னைக்கு 2 குட் ஹேபிட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னது? பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை நம்மள தள்ளப்பட்டாலும் நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரவே கூடாது. ஏன்னா நம்ம யாரோட சாயல்ல இருக்கிறோம்? தேவனோட சாயல்ல இருக்கிறோம். அதனால எப்பொழுதுமே நம்ம வாயிலிருந்து பெறப்படுற ஒரு வார்த்தைகளும் ஒரு நல்ல வார்த்தையா தான் இருக்கணும், நல்ல விஷயங்களா தான் இருக்கணும். யாருக்குமே உன் ஃப்ரெண்டையும் சரி, உன் கூட பிறந்தவங்களும் சரி, அம்மா யாரையுமே நீ என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தை போடக்கூடாது. தீர்மானம் எடுக்கலாமா? என்னது? கெட்ட வார்த்தை போடக்கூடாது. ஒன்னொன்னு என்னது? எப்பொழுதுமே என்னது? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எல்லா ஒரு விஷயம், யாராவது ஒருத்தவங்க ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? தேங்க்யூ சொல்லணும். அக்கா அழகா சொல்லி கொடுத்தாங்களா? கதையோட தேங்க்யூ சொல்லணும். சோ நம்ம இன்னைக்கு 2 குட் ஹேபிட்ஸ் படிச்சிருக்கோம். ஒண்ணு சொல்லலாமா? என்ன குட் ஹேபிட்ஸ் படிச்சோம்? நீங்க சொல்லுங்க. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. அடுத்து என்ன குட் ஹேபிட்ஸ் படிச்சோம்? நன்றி உள்ள எவ்ரி மூமெண்ட் நம்ம என்ன சொல்லணும்? தேங்க்யூ மட்டும்தான் சொல்லணும். சரியா? சரி, ஜோம் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? கிளாஸ்க்கு போயிடலாம். எல்லாரும் முழங்கால இருந்து பார்ப்போம். ஜபம் சொன்னாலே உங்களோட டிஃபால்ட் எப்படி இருக்கணும்? முழங்காலுக்கு போயிடணும். ஜபம், பிரேயர். கண்ணை மூடுங்க. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா இன்னைக்கு கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தையும் எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம மறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ண. கண்ணை மூடுங்க. எல்லாம் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க, கண்ணை மூடுங்க. சரியா? கண்ணை மூடுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்க கேட்ட தலைப்பின்படி உண்மையாய் நடக்க உதவி செய்யுங்க. பொய் உதடு உங்களுக்கு அருவருப்பு. நாங்க அதை செய்யக்கூடாது. உங்களுக்கு பிரியமான பிள்ளையா இருக்க
எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உம்மிலை நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே, கச்சையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை சென்றிடவே, இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும்.